ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 17 இருந்து ஒரு 21 வசனங்கள் வரை வாசிக்கிறோம். ஆதியாகமம். ஆண்டவர் இந்த பூமியை படைத்தார். பூமியை படைத்து இந்த மனிதர்கள் எல்லாரும் பாவிகளாக பாவம் செய்கிறவர்களாக மாறினதுனால ஆண்டவர் இந்த மனுஷனை அழிக்கும்படி திட்டம் செய்தார். இந்த மனுஷனை பூமியில் இருக்கக்கூடாது அப்படின்னு அழிப்பதற்காக பூமியில ஆண்டவர் மலையை கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொன்னார். கீழே இருந்து இதுவரை பூமியில எந்த மலைகளும் பரலோகத்திலிருந்து, அதாவது வானத்திலிருந்து கீழே இறங்கல. அதுவரை அவங்க மலையை பார்த்ததில்லை, மேகத்தை பார்த்ததில்லை. பனித்துளிகளையும் அதையும் வைத்து தான் அதுவரை புல் பூண்டுகள் எல்லாம் முளைச்சிருந்துச்சு. அப்ப ஆண்டவர் தேவனுடைய தண்டனையாக வானத்திலிருந்து மழையை பெய்ய பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொன்ன உடனே ஜனங்கள் யாருமே நம்பாம அதை அப்படியே விட்டுட்டாங்க, கேலி செய்தாங்க. ஆனால் சொன்னது போல வானத்திலிருந்து மழை பெய்தது, கீழ் ஊற்று பெருகினது, ஜனங்கள் எல்லாம் மாண்டு போனார்கள். அதற்கு முன்பாக நோவா என்கிறவனை ஒரு பேழையை செய்து சகல காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்களை ஜோடு ஜோடா ஏற்றி ஆண்டவர் பேழையை மிதக்க பண்ணினார். அந்த பேழை தப்பித்தது, கீழே உள்ள ஜனங்கள் எல்லாம் மாண்டு போனார்கள். அதுதான் நம்ம வாசித்த வசனம். மிருக ஜீவன்கள் ஊரும் பிராணிகள் ஒண்ணுமே இல்லாதபடி கர்த்தர் முழுமையாய் அழித்து போட்டார். இன்றைய செய்தி என்னவென்றால், இந்த முழுமையாய் கர்த்தர் அழித்து போட்டதுல மூணு பார்ட்டா கர்த்தர் இந்த பூமியை அழித்தார். 3 தரப்பட்ட காரியங்கள் அழிக்கப்பட்டது. ஊரும் பிராணிகள் அழிக்கப்பட்டது, காட்டு மிருகங்கள் அழிக்கப்பட்டது, பறக்கும் பறவைகள் அழிக்கப்பட்டது, மீன்கள் அழிக்கப்பட்டதாக பைபிள்ல இல்லை. ஆனால் அதிகமாக அழிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா பூமியில் உள்ள எல்லாரும் தண்ணியில செத்து என்ன பண்ணிட்டான், மிதந்து தண்ணியும் கெட்டு போச்சு, மீன்களும் செத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்ப 3 தரப்பட்ட இதுல மறிக்கிறாங்க, சாவுறாங்க. யார் யாரு? தரையில ஊறுகிற பிராணிகள், காட்டு மிருகங்கள், ஆகாயத்து பறவைகள் எல்லாம் அழிகிறது. இன்னைக்கு செய்தி என்னவென்றால், பரிசுத்தம், நாம் பரிசுத்தம் அடைய வேண்டும். எப்படி அடைய வேண்டும் என்றால், இந்த 3 நிலைகளில் நம்ம என்ன பண்ணணும்? பரிசுத்தம் அடையும். மனுஷன் செய்த தவறுக்காக ஆண்டவர் இந்த பூமியை ஒன்று விடாமல் அழித்தார். அதுபோல நமக்குள் இருக்கிற பாவத்தை கர்த்தர் அழிக்க விரும்புகிறார். விசுவாசிக்கிற ஒரு கரங்களை வைத்துறாரு இல்லையா? சொல்லுங்களேன். நமக்குள் இருக்கிற பாவத்தை அவர் என்ன பண்ண விரும்புகிறார்? அழிக்க விரும்புகிறார். அதை எப்படி அழிக்க விரும்புகிறார் என்றால், உங்களுக்கு கேட்க ஆச்சரியமா இருக்கும், அதை ஒண்ணு கூட இல்லாதபடிக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் அழிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும். ஜலம் 19 வசனம், ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன. மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் 15 முழம் உயரத்திற்கு ஜலமும் பெருகினது. 23 அடி தூரம் கிட்டத்தட்ட. மூடின மலைக்கு மேல எத்தனை அடி தூரம்? 23 அடி தூரம். கீழையும் 17வது வசனத்துல ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டானது. ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணினது. பூமியில் உள்ள கீழே எல்லாமே என்ன பண்ணிது? அழிஞ்சு போச்சு. பூமி அழிஞ்சு போச்சு. மலைகளுக்கு நேர தண்ணி கிளம்பிருச்சு. மலையை மூடியும் தண்ணி என்ன பண்ணிருச்சு? 23 அடி ஆழத்துக்கு உயரத்துக்கு மூடிடுச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம், 3 நிலைகளிலே உங்களுடைய என்னுடைய பாவங்கள் அழிக்கப்பட வேண்டும். ஃபர்ஸ்ட் என்ன நிலைனா, வெட்டாந்தரையில் இருக்கிற பாவங்கள் என்ன பண்ண வேண்டும்? அழிக்கப்பட வேண்டும். 22, 23 வசனங்களை வாசிக்கும் போது, வெட்டாந்தரையில் உண்டான எல்லாவற்றையும் நாசியிலே ஜீவ சுவாசம் உள்ளவைகளை எல்லாம் மாண்டு போயின. என்னென்ன மாண்டு போச்சு? மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருக்கும் உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்தன. அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகம் ஆயின. நோவாவும் அவனோட பேழையில் இருந்த உயிர்கள் மாத்திரம், ஊரும் பிராணிகள், மனுஷர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்களா? அழிக்கப்பட்டாங்க. அப்ப ஆண்டவர் பூமியில மனுஷன் செஞ்ச பாவத்துக்காக பேழையை கட்டி பேழைக்குள் ஒரு 8 பேர் மாத்திரம் போனார்கள். கொஞ்சம் மிருக ஜீவன்களை ஜோடி ஜோடி அனுப்பினார். ஆனா பேழைக்கு வெளியில இருந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அழிச்சிட்டார். ஒண்ணு விடாம அழிச்சார். ஃபர்ஸ்ட் கவனிச்சிட்டே வாங்க. வெட்டாந்தரையில் இருக்கிற எல்லா மனுஷரும் மிருகங்களும் எல்லாம் அழிக்கப்பட்டது. இப்ப மழை பெய்ய ஆரம்பிக்குது, தண்ணி
இது பண்ண ஆரம்பிக்குது, ஊர் ஆரம்பிக்குது, கீழேயும் உடைக்குது, மேல இருந்து வருது. நடமாடிக்கிட்டு இருந்த மனுஷன் எல்லாம் இப்ப என்ன ஆகுறான்? சாக ஆரம்பிக்கிறான். ஊர்ற பிராணி எல்லாம் சாக ஆரம்பிக்கிறது. அப்ப வெட்டாந்தரையின் பாவம் என்று சொல்லும் போது பேசிக்கா அடித்தளமா இருக்கிற வெட்டாந்தரை கீழே இருக்கிறது போல மாம்சம் என்பது நம்முடைய பாவத்தினுடைய அடித்தளம். மாம்சத்தின் கிரியைகள் முதலாவது நம்மிடத்துல என்ன பண்ண வேண்டும்? சொல்லுங்க, அழிக்கப்பட வேண்டும். வெட்டாந்தரை பாவம் என்று சொல்லும்போது என்ன தெரியும்? மாம்சத்துல வெளிப்படுகிற கிரியைகள், மாம்சத்தின் கிரியைகள், அது நம்மள்ட்ட என்ன பண்ணணும்? அழிக்கப்படும். மாம்சத்தின் கிரியைகள் என்றால் என்ன? இந்த சரீரத்திலிருந்து வெளிப்படுகிற பாவங்கள். பாவம் உற்பத்தி செய்கிற இடமே, பாவம் உற்பத்தி செய்யப்பட்டு வெளிப்படுகிற இடமே நம்முடைய அவயவங்கள். அல்லேலூயா. நம்முடைய அவயவங்கள் தான் பாவத்தை வெளிப்படுத்துகிறது. நம்முடைய அவயவம் தான் பாவத்தினுடைய அடித்தளம். வெட்டாந்தரையில் இருந்து எல்லாம் அழிக்கப்பட்டது. அப்படின்னா இந்த மாம்சத்துல, இந்த மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும். கொஞ்சம் நீங்க யோசித்து பாருங்க. ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கைன்னா என்ன தெரியுமா? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த உடம்பு பாவத்திற்கு அடிமையாக இருந்தது. ரட்சிக்கப்பட்டதற்கு பின்பாக ஒரு ஆவிக்குரிய மனுஷன், ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன் அல்லது இயேசுவை அறிந்து கொண்ட மனுஷன் ஒரு ரெண்டு விதமான போராட்டத்தில் இருக்கிறான். என்ன போராட்டம் தெரியுமா? என் உடம்பு சொல்ற மாதிரி செய்யவா, என் ஆண்டவர் சொல்ற மாதிரி செய்யவா? என் கண்ணு சினிமா படத்தை பார்க்கறதுக்கு தூண்டுது, ஆனா ஆண்டவர் இந்த கண்ணை சினிமா படத்தை பார்க்க கூடாதுன்னு என்ன பண்றாரு? செய்யறாரு. என் பாவம் அடிக்கவும் பாவம் செய்யவும் தூண்டுது, ஆனா இந்த ஆண்டவர் இந்த அவயவத்தை நிறுத்த விரும்புகிறார். என் காது கெட்ட வார்த்தைகளையும் சினிமா பாடலை மற்ற காரியத்தையும் கேட்க விரும்புது, ஆனா ஆண்டவர் அது வேணான்னு என்ன பண்றாரு? சொல்றாரு. என் நாவுல நல்ல வார்த்தைகள் பேச கர்த்தர் விரும்புகிறார், ஆனால் என்னுடைய நாவு கெட்ட வார்த்தைகளையும் புறங்கூறுதலையும் வம்பும் புத்தியினமான பரியாசமான வார்த்தைகளை என்னுடைய வாய் பேசி கொண்டிருக்கிறது. மொத்தத்துல நமக்கு யாரு தெரியுமா எதிரி? நம்முடைய உடம்பு தான் நமக்கு எதிரி. அல்லேலூயா. இத அடக்கணும். இததான் அடித்தளத்தில் இருக்கிற பாவம். கர்த்தர் பூமியை ஒரு முறை அழித்தார், 3 கட்டமாய் அழித்தார். வெட்டாந்தரையில் உள்ள எல்லாம் அழிக்கப்பட்டது, மலைகளில் உள்ள எல்லாம் அழிக்கப்பட்டது, மலைக்கு மேல் இருக்கிற எல்லாம் அழிக்கப்பட்டது. ஒண்ணு விடாம நாசம் பண்ணிட்டு தான், சுத்தமா வாஷ் அவுட் பண்ணிட்டு தான், பேழைக்குள்ள இருக்கிற 8 பேரை வச்சுதான் இந்த பூமி மீண்டும் உருவாக்கப்பட்டது. பல கோடி பேர் இருந்தார்கள், எல்லாரையும் அழிச்சிட்டாரு. பிடிக்கல அவருக்கு, பாவம் செஞ்சுட்டாங்க. ஆனா இந்த 8 பேரை உள்ள வச்சு அவங்கனால தான் பூமி திரும்ப உருவாக்கப்பட்டது. அப்படியானால் எவ்வளவு ஒரு கோபத்துல ஆண்டவர் அழிச்சிருப்பாரு. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்ற வார்த்தை, ஒரு பாவம் ஓரத்துல இருக்கட்டும், இன்னொரு பாவம் அது பாட்டுக்கு இருக்கட்டும், 10ல மனம் திரும்பிட்டேன், ஒரு 5 உள்ள இருக்குதுன்னு சொல்றது ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம். ஆண்டவர் சொல்றாரு, சுத்தமுள்ளவனுக்கு சகலமும் சுத்தமா இருக்கு. பரிசுத்தமா மாறினா சுத்தமா மாறணும். எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? எல்லாத்தையும் விட்டுட்டேன். அல்லது விட முடியலனாலும் எல்லாத்தையும் விடுறதுக்கு நான் என்ன பண்றேன்? முயற்சி செய்யறேன், ஆசைப்படுறேன்னு சொல்லணும். அது ஒரு ஓரத்தில் இருக்கட்டும் நினைக்க கூடாது. ஆண்டவர் முழுமையாய் அழித்து போட்டார். அப்ப வெட்டாந்தரையில் உள்ள பாவம் என்று சொல்லும்போது மாம்சத்துல வெளிப்படுகிற கிரியைகள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. கலாத்தியர் 5 17 18 19 வசனங்களே. போதும், நல்ல கவனிங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் போராடுகிறது. இந்த அனுபவத்தை நீங்க பெற்றுக்கிட்டீங்கன்னா நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னு அர்த்தம். சொல்லுங்க, எந்த அனுபவத்தை பெற்றுக்கிட்டா? நம்ம மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், ஆவினா ஒண்ணும் இல்லை, பயந்துராதீங்க. ஆண்டவர் மாம்சத்துக்கு விரோதமா போராடுவார், மாம்சம் ஆண்டவருக்கு விரோதமாய் போராடும். இந்த பாவ சரீரம் பாவம் செய்ய நம்மளை தூண்டும். ஒரு பக்கம் பாவம் செய்யாம பரிசுத்தமா வாழ ஆண்டவர் ஒரு பக்கம் தூண்டுவார். ரெண்டுக்கும் நடுவுல ஒரு போராட்டம் இருக்கும். அல்லேலூயா. முன்னாடி நீங்க குடிச்சிருப்பீங்க, முன்னாடி நீங்க இச்சையான காரியங்களை ஈடுபட்டிருப்பீங்க, முன்னாடி நீங்க கெட்ட வார்த்தை பேசியிருப்பீங்க, முன்னாடி நீங்க சண்டை போட்டிருப்பீங்க. ஆனா இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் பொழுது உள்ள இருந்து ஏதோ ஒண்ணு உங்களை என்ன பண்ணும்? தடுக்கும். தடுக்குதா?
அது தடுக்குதுன்னா நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னு அர்த்தம். உங்க சரீரத்தை பாவம் செய்யாத விட முடியாதபடி ஒன்று தடுக்குதா, அதான் உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவம். அல்லேலூயா. முன்னாடி குடிக்கும்போது பாவம் செய்யும் போதெல்லாம் எனக்கு பெருசா தெரியல பிரதர். ஆனா இன்னைக்கு எனக்கு மனசுக்குள்ள இருந்து என்னமோ செய்யுது, வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுது, பேசாதன்னு சொல்லுது, விட்டுருன்னு சொல்லுது, மன்னிச்சிருன்னு சொல்லுது, என்னைய எந்த பாவமும் செய்ய விடாம ஒன்று தடை செய்துங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் மாம்சத்துக்கு விரோதமாய் உங்களுடைய ஆவி போராடி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் சொல்லுகிறார், மாம்சம் ஆவிக்கு விரோதமா, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் என்ன பண்ணுகிறது, இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்றும் விரோதமா இருக்கிறது. ரெண்டும் போராடு. அப்போ ஃபர்ஸ்ட் பேசிக் என்ன, உங்களுடைய மாம்சத்தின் கிரியைகள் என்ன பண்ணப்பட வேண்டும், அழிக்கப்பட வேண்டும். மாம்சத்தின் கிரியைகள்னா என்ன, நீங்க சில புதுசாக வந்தவங்களுக்கு புரியாது. மாம்சத்தின் கிரியை இந்த உடம்புல செய்கிற பாவம் அப்படின்னா என்னன்னா இங்கே லிஸ்ட் கொடுக்குறார். கலாத்தியர் 5 லிஸ்ட் கொடுக்குறார். 19வது வசனத்தில் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவைகள் யாவன, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம். இது எல்லாம் என்ன சொல்றது, அந்த செக்ஸுவல் சம்பந்தமான பாவங்கள். விக்கிரக என்னது, வேசித்தனம், விபச்சாரம், அசுத்தம், காமவிகாரம். 20வது வசனத்தில் இருக்கிறது வழிபாட்டுக்கு சம்பந்தமான பாவங்கள், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம். அதுல பாதி மனுஷனுக்கு விரோதமான பாவங்கள், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டு. இதெல்லாம் மனுஷனுக்கு விரோதமா. பாவத்துல 3 எப்படி பிரியுது, உடல் உறவுக்கு அடுத்த பாவங்கள், ஆராதனைக்கு அடுத்த பாவங்கள், மனுஷனுக்கு அடுத்த பாவம். பில்லி சூனியம், விக்கிரக ஆராதனை, அதெல்லாம் எப்படி சொல்றாருன்னா ஆராதனைக்குரிய பாவம். உன் தேவனை தவிர நீ யாரை என்ன பண்ணக்கூடாது, ஆராதிக்க கூடாது. விக்கிரக ஆராதனை. பில்லி சூனியம் என்றால் என்ன சொல்றது, ஆண்டவரை நம்பி இருக்காம வேறொரு சக்தியை சார்ந்து இருப்பது. போய் ஒரு மை வைப்போம், போய் ஒரு இது பண்ணுவோம். குடும்பங்கள பிரச்சனை வந்தா சில விசுவாசிகள் குடும்பத்திலே சொல்றாங்க, போய் நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாருன்னு என்ன பண்றாங்க சொல்றாங்க. ஒரு தடவை போய் பார்த்துட்டு தான் என்ன பண்ணுவோம் வருவோம். அப்ப ஆண்டவரை நம்பாம வேற ஒரு சக்தியை நாம் நம்பினால் அதற்கு பேர் பில்லி சூனியம். ஜோசியத்தை நம்புவார்கள், செய்வினையை நம்புவார்கள், மாந்திரிகத்தை நம்புவார்கள், மை வைக்கிறத நம்புவாங்க. அப்புறம் என்னென்னமோ எடுப்பாங்களா, வயிற்றுல இருந்து உருண்டை எடுப்பாங்களா, என்னென்னமோ எடுப்பாங்களா. அதுக்கும் போய் பார்ப்போமே. நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என்ன ஆண்டவர் ஒண்ணுமே செய்ய மாட்டேக்காரு, கழுது அப்படியே பரம குடிக்க, அங்கிட்டு போய் அவனை போய் பார்த்துட வேண்டிதான். வீட்டில் சொன்னாங்க போய் பார்ப்போம். பில்லி சூனியம், விக்கிரக ஆராதனை, இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். அடுத்து மனுஷனுக்கு அடுத்த கிரியைகள், மனுஷனுக்கு அடுத்த பாவங்கள், பகைகள். யாரையாவது பகைக்கிறது என்னது, மாம்சத்தின். ஆண்டவர் பகைக்க கூடாதுன்னு சொல்லுவார். ஆனா நம்ம மாம்சம் என்ன சொல்லும், பகைக்கும். அவனை நீ மன்னிக்காதன்னு சொல்லும். விரோதங்கள், பகை வளர்ந்து இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது, விரோதம். இப்ப எனக்கு அவனுக்கு சண்டை, ஒரு நிமிஷம் பேசலைன்னா அதுக்கு பேர் பகை. 4 நாள் பேச மாட்டேன்னு சொல்றதுக்கு பேர் என்னது, விரோதம். அல்லேலூயா. அடுத்து வைராக்கியம், செத்தாள் அவனோட என்ன பண்ண மாட்டேன், பேச மாட்டேன். அடுத்து கோபம், சண்டைகள், பிரிவினைகள், அவன் ஒரு பக்கம் சேர்ந்துக்கிறது, நம்ம ஒரு பக்கம் சேர்ந்துக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா மார்க்க பேதம் என்று சொல்வது, ஜாதி பேரை சொல்லி, சில கூட்டத்து பேரை சொல்லி, நாங்கள் இன்னாருடையவர்கள் நீங்கள் அன்னாருடையவர்கள் என்று சொல்லி 2 பேரும் பிரிகிறது. கட்சி சண்டையே ஆபத்தானது. நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்றது, நான் இந்த ஜாதி அந்த ஜாதின்னு சொல்றது. டீமா இருந்து கேங்ஸ்டர் மாதிரி பிரிகிறாங்க பார்த்தீங்களா. அவன் கூடி சேர்ந்துக்கிட்டு கட்டையில் அடிக்கிறான், நம்ம வார்த்தையில் என்ன பண்றோம், அடிக்கிறோம். இதுக்கு பேர் தான் மார்க்க பேதம். கும்பலாக பிரிவினை செய்வதற்கு பேர் என்னது, மார்க்க பேதம். தனியாளாய் பிரிவினை செய்வதற்கு பேர் என்னது, பகை. கூட்டமா சேர்ந்துக்கிட்டு வாடா அவனை அடிப்போம், வாடா அவனான்னு பார்த்துருவோம், அவன் ஜாதிக்காரனா நம்மளான்னு பார்த்துருவோம். நம்ம அந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, போகவே கூடாது. இதெல்லாம் மாம்சத்தின். இதெல்லாம் மாம்சம் தூண்டும் பொறாமைகள், கொலைகள், வெறிகள். வெறிகள் சொல்றதுக்கு உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன். போதுங்கிற நிலையை விட்டு அதிகமாய் ஒன்றை உபயோகப்படுத்துவதற்கு பேர் என்னது, வெறி. உங்களுக்கு புரிஞ்சுச்சா? 3 வேளை சாப்பிட்றதுக்கு பதிலாக 6 வேளை சாப்பிட்றதுக்கு பேர் சாப்பாட்டு வெறி. போட நல்ல ட்ரெஸ் இருக்கும்போது ட்ரெஸ் வாங்கிக்கிட்டே இந்த அமேசானில் உருட்டிக்கிட்டு, ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்துக்கிட்டே ட்ரெஸ் ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் ட்ரெஸ் வெறி. போதுங்கிற பணத்தை விட்டுட்டு இன்னும் சம்பாதிக்கணும் சொல்ற பண வெறி, கொலை வெறி.
அளவுக்கு மிஞ்சி ஒன்று செய்யப்படுவதற்கு பேர் வெறி. களியாட்டு என்றால் சொன்னால் கிளப் டான்ஸ், விளையாட்டு, அப்புறம் என்ன சொல்றது, சூது, இதுக்கு பேர்லாம் என்னது, களியாட்டு. இப்படிலாம் மாம்சத்தின் கிரியைகளை சொல்றாரு. இந்த வெட்டாந்தரையின் பாவங்கள் நம்மிடத்திலிருந்து அழிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் உங்களிடத்துல என்னிடத்துல இருந்ததை அழிப்பாராக. கரங்களை வைத்திரால் இல்லையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எல்லா பாவங்களும் அழிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் அதை விட்டு வைக்க விரும்பவில்லை. அது உள்ள ஊந்துகிட்டு தெரியும், தரையோடு தரையா இருக்கும். மாம்சத்துக்குரியவர்கள் பூமிக்குரியதை சிந்திப்பார்கள், தரையோடு தரையா. வயிற்றுக்கும் மண்ணுக்கும் கொஞ்சம் தான் தூரம் இருக்கும். அதான் ஆண்ட சர்ப்பத்தை பார்த்து சொன்னார், சர்ப்பத்தை சபிக்கும் போது நீ மண்ணை திம்ப அப்படின்னு சொன்னார். ஊரும் பிராணிகளாய் பாவத்தில் இருக்கிறவர்கள், மண்ணை திங்கிறவர்கள், மண்ணாசை உடையவர்கள். மண்ணை திங்கும், டேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், நாக்கில் தொட்டு 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 பார்க்கும். என்ன பார்க்கும் தெரியுமா, நம்முடைய எதிரிகள் யாராவது இருக்காங்களா, உணவு ஏதாவது இருக்காங்கன்னா நாக்கு ரெட்ட நாக்கா இருக்கும், அது இப்படி இப்படி போகும். இத்தனை செகண்ட்ல இப்படி போகும்போது தனக்கு தெரியாமலே அந்த மண்ணை ஃபுல்லா தொட்டு தொட்டு அது வாய்க்குள்ள என்ன பண்ணும் வச்சுக்கிறோம். நீங்க உலகத்தை ரொம்ப டேஸ்ட் பண்ணி போவோம், அந்த இடத்த வாங்குவோம், போவோம், அந்த பிசினஸை பண்ணுவோம், போவோம், அவனோட போவோம், தொட்டு தொட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியாமலே அந்த மண்ணு ஃபுல்லா வாய்க்குல வாயில மண்ணுன்னு சொல்லுவாங்களா. தான் இது சர்ப்பத்தின் ஆவி. வயிற்றுக்கும் உடம்புக்கும் கனெக்ஷன், ஊந்து திரிகிறது, உலகத்தோடு பிணைஞ்சு வாழ்றது. ஆண்டவர் சொன்னா, நான் உலகத்தான் அல்லாத போல நீங்கள் உலகத்தான் அல்ல. ரொம்ப உலகத்தான் மாதிரி பேசிக்கிட்டு இருக்குது. அந்த பிசினஸ் பண்ண, அது பண்ண, இது பண்ண, அது இந்த சம்பாத்தியம் பண்ணிட்டான், இவன் பண்ணிட்டான், அது பண்ணிட்டான், இது பண்ணிட்டான், அப்படி போயிட்டான், பெரிய அதிகாரியாட்டான், போஸ்டிங் வாங்கிட்டான், அது வாங்கிட்டான். என்ன பேச்சு? நம்மளாம் எங்க உடையவங்க? நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கிறது? முதல்ல பரலோகத்துக்கு போவியான்னு சந்தேகம், பரலோகத்துல என்ன போஸ்டிங் இருக்கு சந்தேகம், ஆண்டவர் முகத்தை பார்ப்போமா சந்தேகம், அங்க போனா ஏதாவது ஆத்மாதாயம் பண்ணமா, ஒன்றும் கிடையாது. உலகத்தான் பேசலாம், பூமியை பத்தி நம்ம பேசலாமா? ஐயோ இந்த இடம் இருந்துச்சு, இந்த இடத்த வாங்கியிருக்கலாமே, ஐயோ இந்த இடத்த கட்டிக்கலாமே, ஐயோ இந்த வண்டியை வாங்கியிருக்கலாமே, ஐயோ இந்த போட்டை பார்த்துருக்கலாமே. உங்கள் இருதயத்தின் நிறைவினால் வாய். நீங்க பரலோகத்தை பத்தி பேசினா உங்க இருதயத்துல பரலோகம் இருக்குன்னு அர்த்தம். உலகத்தை பத்தி பேசினா உலகம் தான் இருக்குன்னு அர்த்தம். ஆண்டவர்களை கோடி கோடியா ஆசீர்வதிக்கட்டும். ஆனா நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தை. நீங்க சொல்லணும், ஆண்டவர் நீ ஆசீர்வதிச்சிருக்காரு, நான் ஆண்டருக்கா செய்வேன், ஆண்டருக்கா ஓடுவேன், பரலோகம் தான்ப்பா என் பேச்சுங்கிற இடத்துக்கு நீங்க என்னைக்கு வர்றீங்களோ அன்னைக்கு தான் வெட்டாந்தரையின் பாவத்தை அழிக்க முடியும். ஹல்லேலூயா. மற்றவங்களாம் ஏத்துக்கிறவே முடியாது. நல்லா ஜெபம் பண்ணுவான், நல்லா ஆராதிப்பான், ஏமாந்துறாதிய. சிஸ்டர் ரொம்ப ஆராதிக்கிறாங்க, சிஸ்டர் நல்லா பாடுறாங்க, ரொம்ப நேரம் ஜெபம் பண்றாங்களே, எப்போ பார்த்தாலும் ப்ரேயர்ல தான் இருக்காங்க இந்த சிஸ்டர், இந்த பிரதர் நல்லா ப்ரேயர் பண்ணிக்கும் போது காதை கொண்டு போய் என்னடா பண்றாங்கன்னு பார்த்தா, ஆண்டவரே அந்த வீட்டை சாரும், ஆண்டவரே அவனை போட்டு தள்ளும், ஆண்டவரே போட்டு தள்ளும், என் எதிரிக்கு முன்னாடி என் தலையை உயர்த்து. உள்ள மண்ணா பேசி மண்ணுக்குள்ள போய் மண்ணை தின்னு, நீ மண்ணை தின்பாய் என்று கர்த்தர் சொன்னார். மண்ணை ரொம்ப ருசிச்சு பார்க்க கூடாது, உலகத்தை ரொம்ப வாட்ச் பண்ணக்கூடாது, உலகத்தை ரொம்ப ஆசைப்படக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் உண்டு. ஒருவனுக்குள் உலக சிநேகம் இருந்தால் பிதாவோடு கூட அவனுக்கு பகை இருக்கிறது. உலகத்தை சிநேகிக்கிறவன் பிதாவோடு கூட பகையாய் இருக்கிறான். ஆனா நம்ம உலகத்துல தான் வாழ வேண்டியது இருக்குது. ஆனாலும் உலகத்துல வாழ்ந்தாலும் உங்க மனசு இல்ல எங்க இருக்கணும் சொல்லுங்க, ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்ப வெட்டாந்தரையின் பாவங்கள் உங்களிடத்திலிருந்து என்னிடத்திலிருந்து அழிக்கப்பட வேண்டும். இரண்டாவது ஆண்டவர் இப்பொழுது என்ன சொல்லுகிறார்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 19வது வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க. போதும், மலைகள் எல்லாம், வானத்தின் கீழ் உள்ள எல்லா மலைகளும் மூடிடுச்சு. பெரிய மலை நம்ம எவரெஸ்ட் தான் சொல்றாங்க. கிட்டத்தட்ட 8000-10,000 அடிக்கு மேல இருக்கு கடல் மட்டத்தை விட்டு. அந்த மலைகளை தண்ணி என்ன பண்ணுச்சு? மூடிடுச்சு. ரெண்டாவது, நான் பாவத்தில் அழிக்கிற ரெண்டாவது ஸ்டேஜ் வந்துட்டேன். மலைகளில் போல இருக்கிற பாவங்கள் உங்களிடத்துல வந்து அழிக்கப்பட வேண்டும். இது என்ன மலைகளில் இருக்கிற பாவம்னா நல்லா கவனிச்சுவாங்க. தண்ணி வராது, மழை வராதுன்னு ரொம்ப அசால்ட்டா இருந்தாங்க நோவா காலத்துல. ஆண்டவர் பேழையை மூடுறோன்னு அடிச்சு ஊத்திருச்சு. சொன்ன மாதிரியே மழை வந்துருச்சுடா. நம்ம ஊர்ல போன வருஷம் பேஞ்சிச்சு,
ஒரே நாள்ல எத்தனை சென்டிமீட்டர் அப்படி நிறைஞ்சிருச்சு பாலமேனா. அங்க போயிட்டு நாங்க வர்றதுக்குள்ள ஊரே தண்ணி கடாமா. இப்படியே தண்ணியா மாற மாற நோவா காலத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேடான இடத்துக்கு போனான். தாழ்வு பகுதியில் உள்ள எல்லாரும் இப்ப அழிக்கப்பட்டு போயிட்டான். இப்ப தத்தி 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 மலையில போய் ஒரு சிலர் என்ன பண்ணிக்கிட்டான், உட்காந்துட்டு ஆண்டவர் பார்த்தாரு, எங்க ஓடுற பாவம் பண்ணிட்டு மறைஞ்சா ஓடுற பேழைக்குள்ள உள்ள மட்டும்தான் தப்பிப்பான், ஒருத்தரும் தப்பிக்க முடியாது. வெட்டாந்தரையில ஃபுல்லா வாஷ் அவுட்டு பண்ணா எல்லாரும் உயர்ந்த இடத்துக்கு போறான், 2000 அடி ஏறான், தண்ணி 2000 அடி கூடுது, 2000 அடியில் உள்ளவன் அவுட்டு, 3000 அவுட்டு, 4000 ஆயிட்டோம், கொடு முடியல, உச்சியில போய் கொஞ்சம் பேர் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அதையும் தண்ணி வந்துருச்சு, மூடி போட்டுச்சு. பாவத்தை எப்படி அழிக்க விரும்புறாரு பாருங்க, உங்களிடத்துல என்னிடத்துலையும். சில பாவங்கள் மாம்சத்தின் கிரியைகள் உங்கள்கிட்ட அழிக்கப்பட்டாலும் சில பாவங்கள் உங்களுக்குள்ளே மறைந்து கிடக்கும், மலையிலே ஒளிந்து கிடக்கும். ஹல்லேலூயா. உங்களுக்கு அது தெரியாது. தாவீது இதை தான் ஜெபம் பண்ணுவார் 139வது சங்கீதத்துல, வேதனை உண்டாக்கும் வழிகள் உண்டோ என்று அறிந்து நித்திய வழியிலே நீர் என்னை நடத்தும் ஆண்டவரே. சங்கீதம் 139:24. வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்திலே உண்டோ என்று நீர் பார்த்து நித்திய வழியிலே என்னை நீர் நடத்தும். பாருங்க, தாவீதுக்கு தனக்குள்ளே தெரியுது, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு தெரியுது. ஆனாலும் அவன் ஒரு ப்ரேயர் பண்றான், ஆண்டவரே எனக்குள்ள ஏதாவது பாவம் என்ன பண்ணிக்கு இருக்கும், ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஒளியிறது சூழ்நிலையில தான் வெளியில என்ன பண்ணும் வரும். அது வரை நம்ம நல்லவனா தான் இருப்போம். உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்றேன். தாவீது இந்த ஜபத்தை எதற்கு ஏறெடுக்கிறார் என்றால், தாவீது தன்னை நல்லவன் என்று நினைத்து கொண்டிருந்தார், ஆண்டவரும் நல்லவன் என்று தான் அவனையும் சொன்னார். ஆனால் தாவீதுக்குள்ளே சில பாவம் ஒளிஞ்சிருந்துச்சு, அது அவனுக்கு வெளியில வரல. இப்ப அரசனா இருக்கிறான், ஒரு நாள் தனியா மாடியில உலாத்திக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு பெண்ணோடு கூட பாவம் செய்கிற சூழ்நிலை ஏற்படுகிறது. சூழ்நிலை ஏற்படாத வரை தாவீது நல்லவனா இருந்தான். ஆனால் சூழ்நிலை ஏற்படும் பொழுது உள்ளே ஒளிந்திருந்த இச்சை என்கிற பாவம் அவனுக்கு உள்ள இருந்து வெளியில என்ன பண்ணிருச்சு. நான் சொல்றேன், அன்னைக்கு அந்த மாடி வீட்டுக்கு இவன் போகாமலும் அந்த பெண் அங்கு இல்லாமலும் இருந்திருந்தால் தாவீதுக்குள் பாவம் எல்லாம் பாவம் செய்யாம இருந்திருப்பான். ஆனா அவனுக்குள்ள பாவம் என்ன பண்ணிருக்கும், மறைஞ்சு. உங்களுக்கு புரிஞ்சிச்சா? உங்களுக்குள்ள எனக்குள்ள நிறைய மறைஞ்சு கிடக்கு. இதுலதான் வெளியில வர்ற சூழ்நிலை வரும் பொழுது வெளியில வந்துடும். நீங்கள் நான் என்ன ஜெபம் பண்ணணும், உமை வேதனை உண்டாக்கும் வழிகள் இருந்தால் அதை என்னிடத்திலிருந்து நீர் எடுத்து போடும் என்று நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, பவுல் குளிர் போட்ல ரொம்ப நாள் கப்பல் சேதத்துல குளிராய் கைகள்லாம் உறைஞ்சு ஒரு மெலித்தாய் என்கிற ஒரு தீவுக்கு போய் குப்பை குளத்திலாம் போட்டு கட்டைகளெல்லாம் போட்டு தீ வச்சு எறிகிறாங்க. கட்டையை குமிச்சுட்டான், தீயை பற்ற வச்சாச்சு, கொஞ்சம் கொஞ்சமா புகஞ்சு அப்படியே எரிஞ்சிச்சு. எரியும் போது திடீர்னு உள்ள ஒரு பாம்பு ரொம்ப நாளா சுருண்டு கிடந்திருக்கு. கட்டைக்குள்ள குளிர்ந்து இருக்கும் பொழுது இந்த பாம்பு வெளியில வரவே இல்லை. தீய வச்சாச்சு, புகை கிளம்புது, வெளியில வரல. சுத்தி தீ பிடிக்குது, வெளியில வரல. ஆனால் அந்த பாம்பை தன்னை நெருக்கி அந்த நெருப்பு வர 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 இந்த பாம்புக்கு அனல் உரைத்தது, சூடு தாங்க முடியாம டபர்னு வெளியில பவுலுக்கு போட்டுச்சு. கையில ஒரு வேற ஒருத்தவனா செத்துருப்பான். நீங்க இப்ப சொல்லுங்க, இந்த கட்டைக்கு தீ வைக்கலைன்னா இந்த பாம்பு வெளியில வந்திருக்குமா? வந்திருக்க. நமக்கு சில வெளியில தீ வச்சாதான் உள்ள இருக்கிறது என்னன்னு வரும். நம்ம கோபக்காரர்கள் இல்ல, நான் சாதுவானவன் சொல்லி என்னை 1 வருஷமா இந்த 4 ரூமுக்குள்ள ஒரு சேர் கொடுத்து 3 வேளை சாப்பாடு கொடுத்து ஒரு டிவியை போட்டு ஒரு செல்போனில் சார்ஜை போட்டு வேலைக்கு பைசா கொடுத்துட்டு நீங்கள் இருந்தா நான் வர இந்த ரூமுக்குள்ள இருந்தாலும் நான் கோவப்படவே. ஏன் கோவப்பட மாட்டேன்? கோவப்படுறதுக்கு எனக்கு ஒரு ஆள் சொல்லுங்க இல்லை இருக்கு. ஒரு ஆள் வேணும் எனக்கு கோவப்பட. அந்த ஆள் எனக்கு கோபம் ஏத்தணும், அப்பதான் நான் கோவப்பட முடியும். அப்ப சிலருக்குள்ள சூழ்நிலை இல்லாததுனால உள்ள நிறைய பாம்புகள், சர்ப்பங்கள், பாவங்கள், மலைகளில் ஒளிந்திருக்கிற சில பாவங்கள் உள்ளே இருக்கிறது. இதை தாவீது
தான் தவறு செய்ததற்கு பின்பாகத்தான் சொல்லி ஜெபிக்கிறார். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று அறிந்து, ஆண்டவரே நித்திய வழியிலே நீர் என்னை இன்னும் என்னென்னலாம் எனக்குள்ள ஒளிஞ்சு கிடக்கோப்பா, அதையெல்லாம் நீங்க வெளியில ஒருவேளை கொண்டு வந்தாலும் சரி, வர்றேனாலும் சரி, அது உள்ளேயே இருந்தாலும் சரி, அதை அழிச்சிருங்க ஆண்டவரே. உங்களுக்குள்ள நீங்க பரிசுத்தவான்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. மாம்சத்தின் கிரியில் அழிக்கிறதுனால நான் பரிசுத்தவான் நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. சில சூழ்நிலைகள் நீங்கள் யார் என்பதை உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். அப்பதான் உண்மையான யாங்கோ அப்பதான் வெளியில வருமா, உண்மையான ஜான்பால் அப்பதான், உண்மையான ரோடஸ் அப்பதான். அது வரை நம்ம நல்லவர்கள் தான். அப்ப நான் என்ன சொல்றேன், சில பாவங்கள் வெளியே வந்து அழிக்கப்படுகிறது, சில பாவங்கள் உள்ளே மறைந்து இருக்கிறது. அதான் மலைகளில் ஒளிந்திருக்கிற பாவங்கள். தண்ணி வர 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 ஒளிஞ்சு எவ்வளவு ஒளியணுமோ அவ்வளவு ஒளிஞ்சு நிற்கும். சின்ன வயசுல ஐஸ் பால் விளையாடுறது, அதாவது கண்ணாமூச்சி விளையாடுறது. இப்ப எல்லாம் எங்க கரண்ட் போது, எங்க கண்ணாமூச்சி விளையாடுறது, எங்க விளையாட இடம் இருக்கு. செந்தில் கடைக்கிட்ட தான் கண்ணாமூச்சி விளையாடு. ரோடு வண்டி கண்ணாமூச்சி விளையாடும் போது ஒவ்வொரு ஆளா தொட்டு தொட்டு ஒவ்வொருத்தவனா கண்டுபிடிச்சிருவான். கடைசியில் ஒருத்தவனை கண்டே பிடிக்க முடியாது. அவன் எங்கெல்லாம் ஒளியுமோ லாஸ்டா ஒளிஞ்சு ஒரு இடத்துல பாதுகாப்பா இருக்கும் போது அவனையும் போய் தொட்டுருவாங்க. எல்லாம் கண்டுபிடிக்கப்படும். ஒன்னே ஒன்று மட்டும் காப்பாத்தி காப்பாத்தி தன்னை காப்பாத்தி காப்பாத்தி மலை உச்சியில அடைஞ்சிருக்கும். ஆண்டவர் பார்த்தார், எந்த மலை உச்சியும் ஓப்பன்ல இருக்கக்கூடாது, தண்ணினால என்ன பண்ணிரு, மூடிடு. மாலைகளை ஃபுல்லா மூடு, மாலைகளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கும். இந்த உலகத்தை முழுவதுமா நான் நிக்கிரகம் பண்ண போகிறேன். வெட்டாந்தரை அழிய வேண்டும், மலை உச்சியிலே அழியணும். ஏன்னா மலையில ஒரு மிருகம் கூட காப்பாற்றப்படக்கூடாது, எல்லாம் பாவத்துக்குள்ள போயிருச்சு. ஒரு மனுஷன் கூட காப்பாற்றப்பட, எல்லாம் பாவத்துக்குள்ள போயிருச்சு. மலையை மூடுற அளவுக்கு ஜலப்பிரவாகத்தை கர்த்தர் எழுப்பினார். படிக்கும் போது கர்த்தர் எனக்கு உணர்த்தின வார்த்தை, பேசிக்கான மாம்சத்தின் கிரியில் அழிச்சா போதாது, எனக்குள்ள சிலது மறைஞ்சிருக்கு. நீங்க என்ன ஜெபம் பண்ணணும், எனக்குள்ள என்ன மறைஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே, நான் நீதிமான் அல்ல ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் பார்த்திருக்கிறேன், நிறைய பேர் அமைதியாவே நான் பார்த்திருக்கிறேன். ஆனா சில சண்டை போடுகிற சில முக்கியமான சூழ்நிலைகள்ல அல்லது சில வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில் அவங்களை அறியாம அவர்கள் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது, இந்த மனுஷரா இப்படி இருந்தாங்க, இப்ப இப்படி பேசுறாங்கன்னு நம்ம பார்க்கும்போது, இவர்களுக்குள்ளும் இந்த குணம் இருந்துச்சான அந்த சூழ்நிலை தான் நமக்கு என்ன பண்ணும், காட்டி கொடுக்கும். நமக்குள்ளையும் காட்டி கொடுக்கும், நம்மளும் நல்லவர்கள் அல்ல. சவுல் என்ன பண்ண, ராஜாவாக்கும் போது பெரிய மூட்டைகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டான். கூப்பிடுறாங்க, நம்ம ராஜாவங்க ராஜாவங்க, அப்படியே பம்மி பம்மி அப்படியே வந்து, நான் ரொம்ப சின்ன குடும்பத்தை சேர்ந்தவன், எங்க அப்பா அம்மாலாம் சின்ன குடும்பத்தை சேர்ந்தவங்க, என்னையவா ராஜாவா மாத்துறீங்க, அவ்வளவு தாழ்மை. ஆனா 2-3 வெற்றி கிடைச்ச உடனே சாமுவேல் சொல்றாரு, இதை செய்யாத, அதை தான் செஞ்சான். ஏய் இப்படி நீ பண்ணு, அதுக்கு எதிர்மறையா பண்ணும். ஒன்னு இல்லாதப்ப ரொம்ப தாழ்மையா இருந்த சவுல் எல்லாம் கிடைத்தது அப்ப திமிர்காரனாய் கீழ்ப்படியாதவனாய் மாறிட்டான். சவுலுக்குள்ள கீழ்ப்படியாமைங்கிற ஒரு மலையின் பாவம், மலையின் உச்சியில் ஒளிந்திருக்கிற பாவம் உள்ளே இருந்தது. தாவீதுக்குள்ள இச்சை என்கிற ஒளிந்து மலையிலே ஒளிந்திருக்கிற பாவம் இருந்தது. அது பத்சேபாள் சூழ்நிலையில வெளிப்பட்டது. சவுலுக்கு கீழ்ப்படியாமையின் சூழ்நிலையில வெளிப்பட்டது. யோசேப்புக்குள் ஒரு பாவம் ஸ்ட்ரகிள் ஆகி இருக்கலாம், ஒரு பாவத்தில் அவன் போராடி இருக்கலாம். என்னுடைய கணிப்பின்படி பாவம் செய்யாதவர் இயேசுநாதரை தவிர வேற யாரும் கிடையாது. அப்ப யோசேப்புக்குள்ள இருந்திருக்கும். அவள் பல நாள் ஒரு ஸ்திரீ இவனோடு கூட பாவம் செய்ய தூண்டுகிறாள். பல நாள் அவன் தட்டி கழிச்சுக்கிட்டே வந்தான். ஆண்டவர் நீதிமானின் இருதயத்தை சோதித்து பார்க்கிறவர், நிறுத்து பார்க்கிறவர். யோசேப்பு பார்த்திருப்பான், வீட்டில் உள்ள எல்லாரும் இருக்கும் பொழுது இவன் தட்டி கழிக்கிறான். ஒரு நாள் யோசேப்பை அக்கினி சோதனைக்குள்ள நான் நடத்த போறேன், யாருமே இல்லாதப்ப இந்த பெண் அழைக்க போகிறாள், என் யோசேப்பு என்ன செய்ய போகிறான் என்று யோசேப்புக்குள் மறைந்து இருக்கிற சில மலைகளின் பாவம் இருக்கிறதா என்று ஆண்டவர் செக் பண்ணும்படி ஒரு நாள், பல நாள் அவள் அழைத்தாளாம், வேதத்தில் இருக்கிறது. ஆனா ஒரு நாள் அழைக்கும் பொழுது வீட்டுல யாரும் இல்லை. ஆனா யோசேப்பு சுத்தவான், உள்ள இருந்து சொல்றான், என் தேவனுக்கு முன்பாக நான் பாவம் செய்வது. ஆண்டவர்கிட்ட சொன்னா, என் மலைகள்ல எந்த பாவம் ஒளிஞ்சு இல்லப்பா. அதோட தான் கர்த்தர் அவனை உயர்த்த ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. அவனுக்குள்ளேயும் ஒரு சில மலைகளின் பாவம் இருந்திருக்கலாம். என்ன பண்ணா, ஆண்டவரையே நம்பி 13 ஆண்டுகள் இருந்தவன் கடைசியா சொன்னா, நீ வாழ்ந்திருக்கும் போது என்னை நினைச்சுக்க. ஆண்டவர் தான் விடுதலையாக்குவார்னு வாழ்ந்தவன் கடைசியா ஒருத்தவனுக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லி விடுதலையாகும் போது சொல்றான், என்னை எப்படியாவது என்ன பண்ணிரு, காப்பாத்து.
உள்ள ஆண்டவரை நம்புறதை விட்டு மனுஷனை நம்புற ஒரு சின்ன பாவம் அவனுக்குள்ள இருக்கதான் செஞ்சுச்சு. அந்த மலைகளின் பாவம் அப்பொழுது வெளிப்பட்டது. யெகூவை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். யெகூ எல்லாவற்றையும் அழிக்கிறான். ஆனால் மோசே உண்டு பண்ணின அந்த சர்ப்பத்தை அவன் அழிக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறார். எல்லாருக்குள்ளேயும் ஒண்ணு உள்ள கிடக்குது. ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, பூரண அடையணும், பரலோகம் போகணும், பரிசுத்தவானா மாறணும்னா எனக்குள்ளே மறைந்திருக்கிற பாவத்தை நீர் அழிப்பீராக ஆண்டவரே. அல்லேலூயா. சாதா தலைவலிக்கு போய், சும்மா சாதாரண தலைவலி போகும்போது, அல்லது சின்ன ஆக்சிடென்ட் ஆகி சும்மா ஸ்கேன் எடுக்க போய் பிரெயின் டியூமரை கண்டுபிடிச்சவங்களாம் இருக்காங்க. விழுந்து மண்டையில் அடிபட்டுச்சான்னு ஸ்கேன் பண்ண ஒரு ஆள் போய் ஸ்கேன் பண்ணும்போது பார்த்தா மண்டைக்கு அதுக்கும் பிரச்சனை, மண்டை வலி போயிடுச்சு, அடிச்சது போயிடுச்சு, அதுல ஒன்றும் இல்லை. ஆனா பார்க்கும்போது தான் ஒரு அதிர்ச்சியான சம்பவம், உள்ள பிரெயின் டியூமர் என்ன பண்ணுது இருக்கு. அப்போ இந்த மண்டையில் அடிபடும் பொழுது தானே உள்ளது தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு சரி பண்றாங்க. அது மாதிரி உள்ள என்ன கிடக்குன்னு நமக்கு தெரியாது. என்னை கேட்டா அவன் மண்டை உடஞ்சதுனால தான் அதை சரி பண்ண முடிச்சு. உள்ள கிடக்கிறதுனாலாம் நம்ம பரலோகத்துக்கு போவோம்னு சொல்ல முடியாது. உள்ள கிடக்கிறது எல்லாம் வெளியரங்கமாக மாறவே. அல்லேலூயா. சில சூழ்நிலைகள் வரணும். கொஞ்சம் கொஞ்சம் கோபம் இருக்குதுன்னா உள்ள இருந்து வெளியில வரணும். சில பேர் சொல்லுவாங்க, துக்கத்தை நல்லா அழுதரு, அழுகாத, இறந்த வீட்டில் அடிப்பான், அழு உம்முன்னு இருக்காத. அழுத உடனே நெஞ்சுள்ள பாரம்பரியம், அழுகாமே அவன் சைக்கோவா மாறிடுவான். அதுமா உள்ளது வெளியில வரட்டும். சின்ன சின்ன ஃபெயிலியர் வரும், சின்ன சின்ன தோல்விகள் வரும், பாவம் பண்ணிட்டேனேன்னு உங்களுக்கு சின்ன கவலைகள் வரும். கவலைப்படாதீங்க. கோவப்படுற சூழ்நிலையே இல்லாம சாதுவா திரிகிற பாவிகளை விட கோவப்பட்டு நான் கோபக்காரன் தாண்டான்னு சொல்லி மனம் திரும்பி கோபத்திலிருந்து விடுதலை ஆகிறவர்கள் பாக்கியவான். நான் சொல்ற எத்தனை பேர் புரியுது? கமலஹாசன் மாதிரி பேசுறனோ, அவன் சொல்றது ஒண்ணுமே புரியாது. அவன் சொல்ற புரியும், 10 வருஷம் கழிச்சு புரியும், அப்ப புரியாது. நான் சொல்ல வர்றது, ஒருத்தவனுக்குள்ள பாவத்திற்கு வீக்னஸ் இருக்குன்னு தெரிஞ்சு அவன் தன்னுடைய பாவத்தை வெளிப்படுத்தி மனம் திரும்புவன் தான் நல்லவன். டென்ஷன் ஆகக்கூடாது, டென்ஷன் ஆக்கிட்டான், நல்லது. உனக்குள்ள டென்ஷன்கிற மலையில் ஒளிந்திருக்கிற பாவத்தை கர்த்தர் வெளியில கொண்டு வந்தார். இப்ப நான் டென்ஷன் ஆகக்கூடாது, நீ அழுகிறீல, ஜெபம் பண்றீல, அடுத்த தடவை கர்த்தர் உன்னை சாந்த குணமுள்ளவனாய் மாற்றுவார். ஆனா டென்ஷனே ஆகாம தெரியுமா பாருங்க ஒருத்தவன், அவன் நல்லவனே. நீங்க எப்படி பிரசங்கம் கேட்டிருக்கீங்களா? அவன் நல்லவனே, அவனுக்கு சூழ்நிலை வரல. என்ன சொல்றாரு ஆண்டவர்? வெள்ளியை புடமிடுகிறது போல நம்மள என்ன பண்ற? புடமிடுறதுன்னா என்ன சொல்லுங்க? தங்கத்தை நெருப்புக்குள்ள விட்டு மெல்ட் ஆக்குவான், உருக்கும் போது அழுக்கு வரும், வெளியில எடுப்பான், அடிப்பான், உள்ள போடுவான், உருக்கும் போது அழுக்கு வெளியில வரும், எடுப்பான். உருக்க தானே அழுக்கு வெளியில வரும். உருக்காம கட்டி தங்கமா சிலர் இருக்கும் பொழுது எப்படியா அழுக்கு உள்ள இருந்து வரும். சில உருக்குகள் வர வேண்டும், சில சோதனைகள் வர வேண்டும், சில கஷ்டங்கள் வர வேண்டும், சில பாடுகள் வர வேண்டும், சில நிந்தனைகள் வர வேண்டும், சில சோதனைகள் வர வேண்டும். வரும் பொழுதுதான் உள்ள இருக்கிற எல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும். வெளிப்பட்டதற்கு பின்புதான் நீங்கள் பாவி என்று அறிக்கை செய்ய முடியும். அறிக்கை செய்ததற்கு பின்புதான் நீங்கள் விடுதலையாக்கப்பட முடியும். இதுதான் மலைகளில் ஒளிந்திருக்கிற பாவம். நான் சொல்றது உண்மைதான். எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்க? இல்ல பிரதர் நீங்க ஏதோ அடிச்சு விடுறீங்க அப்படின்னு சொல்றீங்களா? நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் என்ன பண்றேன் சொல்றேன். ஒவ்வொரு ஸ்டேஜா நான் ஒவ்வொரு பாவத்தை நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன், ஒவ்வொரு வீக்னஸ் நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன். எனக்குள்ளேயும் இது இருக்குமாங்கிறத நான் என்ன பண்றேன் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறேன். யூதாஸுக்கு காசே கொடுக்கல. அவன் பேதுரு மாதிரி பிரதான அப்போஸ்தலன், அவனுக்கு மணி பேக் காசு கொடுக்கலைன்னா நான் சொல்லுவேன் யூதாஸ் நிச்சயமா இயேசுவை காட்டி கொடுத்துருக்க மாட்டான். அவன் ரொம்ப நல்லவனா இருந்திருப்பான். அவன் கையில காசை கொடுத்து அதுக்கப்புறம் அவன் திருடுங்கிறத நிரூபிச்சு, அவன் திருடங்கிறது வெளியில வந்துச்சு. திருடங்கிறது வெளியில வந்தது அவன் மனம் திரும்பி அந்த திருடனா இருந்திருக்கனே அப்படின்னு மாறி இருக்கணும். அவன் திருடனாவே வாழ விரும்பினான். அதான் அவன் செஞ்ச தப்பு. பேதுருவுக்கு மறுதளிக்காதவன்னு ரொம்ப சொக்கத்தங்கமா இருந்தாரு. வாழ்விலும் ஜீவனிலும் நான் உண்மை என்ன பண்ண மாட்டேன், பாடி உங்களுக்கு உயிரை கொடுப்பேன் பெரிய விரும்ப பீத்திக்கிட்டே தெரிஞ்சார்.
உயிரை கொடுப்பேனாக்க உங்களுக்காக உயிரை கொடுப்பேன், உங்களுக்கு ஜீவனை கொடுப்பேன், என்னை விட்டா எங்க ஏசப்பாவை எவன்டா காப்பாற்றுவான்னு மாறுதட்டிக்கிட்டு இருந்தார் பாருங்க. அன்னைக்கு ராத்திரியிலே மறுதளித்து போட்டு பேதுருவை உருக்கினார். உருக்கும் பொழுது மறுதளிப்பு என்கிற அழுக்க வெளியில என்ன ஆயிடுச்சு. அதுக்காக அவன் பாவி மறுதளிப்புக்காரன் சொல்லி இருக்க முடியும்? மறுதளிப்புல இருந்து வெளியில வந்து இந்த இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள், நான் சாட்சின்னு எதுல விழுந்தானோ அதுல நின்றான் பாருங்களேன் பேதுரு. அங்கதான் பேதுரு ஜெயிச்சுட்டார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் இந்த இப்படி ஒரு பரிசுத்தம் இருக்குது. தாவீதை தான் ஜெபிக்கிற வேதனை உண்டாக்க வழி இருந்தா எனக்கு காட்டுங்கப்பா. இன்னைக்கு போய் நீங்க எல்லாம் ஜெபம் பண்ண போறீங்க, நாளையில இருந்து உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது. புதுசு புதுசா வெளியில வரும் பாம்புகள், புதுசு புதுசா பூச்சிகள் வெளியில வரும், புதுசு புதுசா இது இல்லாம எனக்குள்ள இருந்துச்சு, எல்லாம் வரணும். பரலோகத்துல வீதிகளில் மட்டுமல்ல தங்கம், எல்லா ஆத்துமாக்களும் சொக்க தங்கமா மேல போகணும்னா பூமியிலே அவர்கள் புடமிடப்பட வேண்டும். மறைந்திருக்கிற பாவங்கள் வெளியே வர வேண்டும். கரங்களை வித்துறாலியா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் மூணாவது பாயிண்ட்டுக்கு நான் வந்துடுறேன். இப்பொழுது வெட்டாந்தரையில் உள்ளவங்களாம் அழிஞ்சு கவனிச்சுவாங்க. அப்படியே மலையில ஏறி ஒளிஞ்சுக்கிட்டான். பார்த்தாரு மலைக்கடா ஏறுறேன்னு, மலையிலையும் தண்ணியை வர விட்டு என்ன பண்ணிட்டாரு, இப்ப அழிச்சு போட்டாரு. இப்ப மழை வந்ததுக்கு நிறைச்சிருச்சே, இதோடையாவது விட வேண்டிதானே. நல்லா கவனிங்க, என்னை பாருங்களேன். மலையை மூடியாச்சு. இந்த மான்களின் கால்களை உடையவர்கள்லாம் துள்ளி துள்ளி உச்சியில போய் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. 3 காலும் தண்ணி ஆயிடுச்சு. ஒத்த காலில் நின்றுக்கிட்டு இருந்தா, ஒத்த காலும் தண்ணி ஆயிடுச்சு. மண்டையை வச்சு நின்று பார்த்து, அதுக்கப்புறம் அதையும் மூடிடுச்சு. என்னென்னமோ செஞ்சு பார்த்து, கோழி மாதிரி ஆளு கொஞ்ச நேரம் பறந்துட்டு வந்து பார்த்துச்சு, முடியல. இந்த சில பறவைகள்லாம் ரெக்க கட்டி பறந்துட்டாங்க. பறந்துட்டு பூமியை அழிக்கிறீரு, நான் வானத்திலேயே சுத்திக்கிட்டே இருந்தா ஆண்டவர் பார்த்தாரு, மலையில ஒரு அடி கூட நிலம் என்ன பண்ணக்கூடாது, இப்ப தெரியக்கூடாது. தெரிஞ்சா என்ன ஆகும், இந்த பறவை மேல பறப்பாங்க, பறவையும் பாவம் மேல பறந்துட்டு அப்பப்போ வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அப்பப்போ பறப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் இப்பொழுது 15 முழம் 23 அடி ஆழம் தண்ணீர் இதான் மலையை நிரப்பிருச்சு. மலையில கேப் போடல, பறவை பறந்துட்டு வந்து ரெஸ்ட் எடுக்க கூடாதுன்னு மலையை மூடி மலைக்கு மேல 23 அடி என்ன பண்ணிட்டாரு. இப்ப சொல்லுங்க, மேல சுத்தின பறவை எல்லாம் சாகுமா, உயிரோட இருக்குமா? எத்தனை நாள் சுத்துவ நீ? எவ்வளவு நாள் சுத்தி வருவ? எவ்வளவு நாள் தப்பிச்சு பாவம் பண்ணுவ? சுத்தி வந்தாங்க. இறங்குறதுக்கு லேண்ட் ஆகிறதுக்கு பார்த்தா இங்க லேண்டிங் பாயிண்டே கிடையாது. தண்ணி 23 அடி கடலை விட்டு மேல போயிடுச்சு. ஹல்லேலூயா. பாவத்திலே 3வது கட்டம், மேலே நமக்கு மேலே பறக்கிற பாவங்கள். ஹல்லேலூயா. மேலே நமக்கு மேலே, சிகரத்திற்கு மேலே, மலைகளுக்கு மேலே பறந்து திரிகிற பாவங்கள் உங்களிடத்தில் என்னிடத்தில் அழிக்கப்பட வேண்டும். அதுக்குள்ள விளக்கத்தை மட்டும் சொல்லி நான் ஜெபித்து நான் நிறைவு செய்ய போகிறேன். நமக்குள்ள இருக்கிற சில பாவங்கள் நம்மை விட்டு விலகி இருக்கும், பறந்திருக்கும், நம்ம விட்டு அகன்றிருக்கும். ஆனா இது எல்லாம் நம்மளதான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், சுத்தி வரும். சுத்தி வந்துட்டு நம்மளை அப்பப்ப அட்டாக் பண்ணும், இறங்கி வரும். நம்ம மேல திரும்ப இறங்கி வர்றதுக்கு ட்ரை பண்ணும். ஆண்டவரே உன் மாம்சத்தின் கிரியைகளை அழிச்சிரு, உனக்கு ஒளிஞ்சிருக்கிறத அழிச்சிரு. உன்னை விட்டு போன பாவம் உன்னை விட்டு போயிருச்சுன்னு நினைக்காத, உன் தலையிலே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்ப நான் சொல்றதுலாம் உங்களுக்கு புரியுதா? சுத்தி குடிப்பழக்கத்தை விட்டுட்டீங்களா? விட்டுட்ட. நீ ஒரு கூட்டத்துக்கு போன விட்டுட்ட, உன்னை விட்டு பறந்துருச்சு. அப்படியே ஜலம் வந்து உன் தலை அளவுக்கு மூடி நீ ஒரு பரிசுத்தத்தினால நிரப்பப்பட்டு ஒரு தீர்மானம் எடுத்து இன்னையில இருந்து நான் விடுதலையாவேன்னு சொல்லிட்ட. ஆனா அந்த பாவம் குடிப்பழக்கம் எங்க பறந்துகிட்டு இருக்கு? எதுக்கு பறக்குது? என்னைக்கிடா யாங்கோ தலையில. அதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் தலைக்கு மேலையும் பரிசுத்தங்கிற தண்ணீர் என்ன பண்ணட்டும், வரட்டும். தலையில இருக்கிய லேண்டாக விட்டுறாதா. எந்த பாவத்தை விட்டீங்களோ மேலதான் சுத்துது, அது திரும்ப இறங்குறதுக்கு ட்ரை பண்ணுது. அதான் அதற்கு பேர் தான் வேதாகமத்தின் பேர் பின்மாற்றத்தின் ஆவி. என்ன ஆவி? பின்மாற்றத்தின் ஆவி. சினிமா விட்டவன சினிமா அப்படியே போயிரும் நினைக்கிறீங்களா? நம்ம தான் வந்து 2 நாள் ஜெபம் பண்ணுவோம், 4 நாள் தூங்கிடுவான். அவன் வந்து பிசாசு 24 மணி நேரமும் ஊழியம் செய்யற முழு நேரம் ஊழியக்காரன். உங்களுக்கு நல்லா கவனிங்க, உங்களை யாங்கவை துரத்தி இல்லை உங்களை துரத்தி இவன் வந்துட்டு எப்ப பார்த்தாலும் கூட்டத்துக்கு போய் எப்படியாவது மனம் திரும்பிடுறான். இவனை கொஞ்சம் விட்டுருவோன்னு பிசாசு என்னைக்காவது உங்களை விட்டுட்டு ஒரு நாளாவது உங்களை விட்டு விலகி இருக்கானா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அந்த வசனம் அவனுக்கு தான் போதும், உங்களை விட்டு விலகவே மாட்டான். நீங்க தான் வந்துட்டு ஒரு பாவம் செஞ்ச உடனே
நான் ஏசப்பா விட்டு போயிட்டேன், என்னை விட்டுருங்க சாமி, வேற ஆளை பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவன் நீங்க ஒரு வாரம் பரிசுத்தமா இருந்தாலும், ஒரு மாசம் பரிசுத்தமா இருந்தாலும், ஒவ்வொரு செகண்ட் உங்களை கவுத்துறதுக்கு அவன் போராடுவான். ஆவியில அனலா இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கன்னு சொன்ன மாதிரி இவன் பிசாசு ஆவியில அனலா ஊழியம் பயங்கரமா செய்வான். உங்களை துரத்திக்கிட்டே இருக்கான். எத்தனை வருஷம் துரத்துறான்? 40 ஆண்டு துரத்துறான், 20 ஆண்டு துரத்துறான், 30 ஆண்டு துரத்துறான், கடைசி வரை துரத்துவான். நீங்க சாகர வரை பிசாசு உங்களை துரத்துவான். என்ன துரத்துவான்? இவன் எதை விட்டானோ இவனை திரும்ப அதை செய்ய வைக்கணும். அதான் பிசாசனுடைய பெரிய ஊழியமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். புரியணுமா சொல்றேன்? மாம்சத்தில் உள்ளதை அழிச்சிருங்க, ஒளிஞ்சிருக்கிறத அழிச்சிருங்க. எதெல்லாம் விட்டு மனம் திரும்பிட்டு நினைச்சிட்டீங்களா, அதை குறிச்சு அசால்ட்டா என்ன பண்ணாதீங்க இருக்காது. சொல்லுங்க, அதை குறிச்சு அசால்ட்டா அது எங்க சுத்திக்கிட்டு இருக்கு? தலைக்கு மேல சுத்திக்கிட்டு இருக்கு. பின்மாற்றத்தின் ஆவி. இததான் நீதிமொழியில் 26:11 வாசிக்க வேண்டாம். மூடத்தனத்திற்கு திரும்புகிறவன் எப்படி இருக்கிறானா, நாயானது தன் கக்கினதை திங்கிறது போல மூடனும் தன் மூடத்தனத்துக்கு. இந்த நாயை பத்தி ஒன்ன சொல்லி நம்ம அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணிடுவோம். பாருங்க, பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி ஒரு மனுஷன் பாவம் செஞ்சா நாயை குறித்து சொல்லுகிறார். நாய் என்ன பண்ணுமா, சாப்பிட்டத கக்கிருமா, கக்கிட்டு அதே இதை திரும்ப என்ன பண்ணுமா, கக்குனதுன்னா என்ன, தனக்கு வேண்டாம்னு சொல்லி வெளியில வந்ததை திரும்ப தனக்கு வேணும்னு சொல்லி அதை என்ன பண்ணும், சாப்பிடும். நாயுடைய சைக்காலஜி சொல்றாங்க, நாய்க்கு திங்கும் போது எப்படி அந்த உணவு டேஸ்டா இருந்துச்சோ அதே டேஸ்டா கக்கனதை திங்கும் போது அதுக்கு. நாயுடைய சைக்காலஜி சும்மாவா திண்டுகிட்டு இருக்கு, வாந்தி அப்படின்னு ஓடி இருக்கும். அதுக்கு வாந்தி பிடிச்சிருக்கு. காரணம், பிரியாணி என்ன டேஸ்டோ பிரியாணியை கக்கிட்டு அதே டேஸ்ட் அதுக்கு, நாய்க்கு. அதை தான் ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, நாயானது கக்கனதை திங்கிற மாதிரி மூடனும் எதை விட்டமோ வேண்டாம் ஆண்டவரே விட்டு பாவ மன்னிப்பு கேட்டமா இல்லையா, ஆண்டவரே நான் இனிமே இப்படி செய்ய மாட்டேன் ஆண்டவரே, உங்களை நோகடிச்சுட்டேன் ஆண்டவரே, நான் இப்படி பண்ணிட்டேன் ஆண்டவரே, நான் அழுது அழுது கண்ணீர் ஓடி 2 தடவை கண்ணீர் விடுவீங்க, 3 தடவை கண்ணீர் விடுவீங்க, 3 மாசம் கண்ணீர் விடுவீங்க, 4வது மாசம் எப்படி ஜெபம் பண்ணுவீங்க, ஆண்டவரே அடியனை பற்றி உமக்கு தெரியும், பலவீனமான ஒரு பாண்டம், மன்னிச்சிருங்கப்பா, நீங்க இல்லைன்னா என்னப்பா நான் செய்ய முடியும். அடுத்து அப்படி வரும், ஆண்டவரே மன்னிச்சிருங்கப்பா. எப்படி ஜெபம் எப்படி போயிட்டு பாருங்க, அழுது கண்ணீர் விட்டு நான் பாவி பாவின்னு சொன்னது இப்ப வந்து ஹாய் ஆண்டவரே இன்னைக்கு ஒரு பாவம் பண்ணிட்டேன் மன்னிச்சு விட்டுருங்க. சிலருக்கு கடையில கடாம பண்ணலானே ஒரு 50 ரூபா விடுங்க எழுதிக்கிறேங்க, ஏசுநாதர்டா அப்படியே பாவ மன்னிப்பு எப்படி போச்சுமா. அதான் உணர்வில்லாத இருதயம் இருள் அடைந்தது. ஒரு பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வலிக்கும், அப்படியே போய் அந்த இடம் காய்க்கிறது போல. புதுசா கடலுக்கு போறவங்க, புதுசா ஜிம்முக்கு போறவங்களுக்கு இந்த இடத்துல முதலாவது பழுக்கும், கயிறு இழுக்கிறவங்களுக்கு பழுக்கும், பிஞ்சு கையா இருந்திருக்கும் இப்ப பிஞ்ச கையா மாறிடும், பழுக்கும். பழுத்ததுக்கு அப்புறம் 1 வாரம் 2 வாரம் கழிச்சு ஹார்ட் ஆகும், அதுக்கப்புறம் இது கல்லு மாதிரி ஆயிரும். இது மாதிரி சிலருடைய மனசாட்சி பாவம் செய்யும் போது பிஞ்சு போனது போல மன்னிப்பு கேட்போம், அப்புறம் கொஞ்சம் மாறும் அப்படியே கல்லா மாறிடும். இப்ப போட்டு இதுல என்னத்தை தான் அடிச்சாலும் இதுல வலி இருக்காது. அது மாதிரி ஒரு மனுஷன் கக்கினதை திங்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம், தான் எந்த பாவத்தை விட்டானோ அதே பாவம் இப்பொழுது அவனுக்கு மிகவும் சுவையாக மாறுகிறது. நாய் கக்குனதுக்கு டேஸ்டா மாறுற மாதிரி எந்த குடியை விட்டானோ, எந்த சிகரெட்டை விட்டானோ, எந்த இச்சையான படத்தை விட்டானோ, எந்த பாவத்தை விட்டானோ அதே பாவம் இப்பொழுது அவனுக்கு இன்னும் டேஸ்டா இருக்கு. அதை போன வாரம் தான் கக்குனா மன்னிப்பு எடுத்தான், அப்ப இந்த வாரம் அந்த பாவத்தை டேஸ்ட் பண்ணி என்ன பண்றான், சாப்பிட்றான். இப்படி யாருக்காவது இருக்குதா? இதான் மலைக்கு மேல் பறக்கிற பாவங்கள். ஆண்டவர் சொன்னாரு, இது பறந்துகிட்டே தெரியக்கூடாதுடா, இதுவும் மடிந்து என்ன பண்ணணும், இது 3 செத்ததுக்கு அப்புறம் தான் பேலை இப்பொழுது திறந்தது. நீங்க 3 பாவத்திலையும் சாகாத வரை பரலோக ராஜ்யத்துக்குள் பூரணம் அடைந்த 100% விசுவாசிகளாய் மணவாட்டியாய் நீங்கள் ஆண்டவர் சமூகத்துக்கு போக முடியாது. இன்னைக்கு உள்ள விசுவாச மக்களுக்கு பரிசுத்தத்தை பத்தி கவலையே இல்லை. ஆண்டவர் தேடுறோம், ஜெபம் பண்றோம், போய் ஒரு பிரதர் சொன்னாரு, வர்றோம் ஜெபம் பண்றோம் போயிட்டே இருக்கணும் பிரதர், சும்மா பரிசுத்தம் எல்லாம் பேசிக்க கூடாது. எதுக்கு ஆண்டவர் நம்மை படைத்தார்? நான் பரிசுத்தராகையால் நீங்களும் பரிசுத்தராக. உங்க அவயவங்களுள்ள பாவத்தை அழிக்கிறதுக்கு நீ போராடுங்க, உங்கள்ட்ட மறைஞ்சிருக்கிற பாவத்தை அழிக்க போராடுங்க.
சபைக்கு வந்து உங்களுக்கு இதெல்லாம் தப்புன்னு உணர்த்தப்பட்டா மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்டுட்டு திரும்ப அங்க போய் நிக்காதீங்க. அதை போய் சாப்பிடாதீங்க, அதை போய் டேஸ்ட் பண்ணாதீங்க. கக்குனதை சாப்பிடுற மாதிரி விட்ட பாவத்தை திரும்ப எடுத்துக்கிறாதீங்க. ஆண்டவர் சொல்ற எல்லாம் அழிக்கப்பட வேண்டும். எல்லாம் அழிக்கப்பட்டதற்கு பின்பாக ஒரு பூரணம் உண்டாகும். ஆண்டவர் சும்மா சொல்லல, 30, 60, 100 பலன் தந்தது. ஆண்டவர் வருகையில எல்லாரும் போக முடியாது. டிஃபரண்ட் வித்தியாசங்கள் இருக்கிறது. 100 மார்க் ஒரே கிளாஸ்ல எடுக்கிறான், ஒரே பாடத்தை நடத்துறான். ஒருத்தன் 100 எடுக்கிறான், ஒருத்தன் 60 எடுக்கிறான், ஒருத்தன் பாஸ் மார்க் எடுக்கிறான். பாஸ் மார்க் எடுத்தவன் 100 எடுத்தவன் போன காலேஜுக்கு போக முடியுமா? நீங்க சொல்லுங்க. அப்ப பூமியில வாழும்போது எல்லாம் ஒண்ணு, எல்லா சபையும் ஒண்ணு, எல்லா உபதேசம் ஒண்ணு, சும்மா வருவோம், ஜெபம் பண்ணுவோம், போவோம் அப்படிங்கிறது வாழ்ந்துட்டு பரலோகத்துல எல்லாரையும் ஒரு இடத்துல கொண்டு போவாருங்கிறது முட்டாள்தனம். பூமியில நீங்கள் எவ்வளவு இந்த 3 நிலை பாவங்களை அழிக்கிறீர்களோ அதை பொறுத்து பரலோகத்தில் உன்னதமான இடத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இந்த அவயவத்தில் இன்னி பாவம் வெளிப்படக்கூடாது. இந்த அவயவம் சாவணும். இந்த அவயவம் சாவணும்னா ரொம்ப நேரம் ஜபத்தில் என்ன பண்ணணும் சொல்லுங்க? இருக்கும்போது இது செத்துரும். செத்துரும்னா என்ன அர்த்தம்? செத்துரும்னா முன்னாடி இருந்த எமோஷன்ஸ், முன்னாடி இருந்த உணர்வுகள் உங்களுக்கு இப்பொழுது கட்டுப்படுத்தப்படும். ஆவியில ஜபத்துல நல்லா ஜெபம் பண்ணுங்க, உங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். நல்லா ஜெபம் பண்ணுங்க, உங்க இச்சையை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு போனை எவ்வளவு நேரம் சார்ஜ் போடுறோமோ அதை பொறுத்து தான் சார்ஜர் ஏறும். நீங்க மாம்சத்தை அழிக்கணும்னா நீங்க ஆண்டவர் சமூகத்தில் உட்காரணும், பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, விட முடியல பிரதர், விட முடியல பிரதர், விட முடியல. ஒயின் ஷாப்பை எனக்கு விட முடியல, குடியை விட முடியல, சிகரெட்டை விட முடியல, அதை விட முடியல. ஆனா இவங்க எவ்வளவு நேரம் ஆண்டரோட இருக்காங்க. ஆண்டரோட நீங்கள் எவ்வளவு நேரம் இருக்கிறீர்களோ அவ்வளவு மாம்சத்தின் கீழ் அழிக்க முடியும். உங்கள் சுபாவத்திலே மாற்றம் உண்டாகும், உங்கள் வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாகும். நீங்கள் இயேசுவை போல நீங்கள் மாறுவீர்கள். மறைந்திருக்கிற பாவங்கள் அழிக்கப்பட வேண்டும். சும்மா நீதிமான்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்க கூடாது. இன்னிலிருந்து ஜெபம் பண்ணுங்க. நமக்கு வயசாயிடுச்சு, வயசு போய்கிட்டு இருக்குது, உள்ளேயே ஒளிஞ்சு கிடக்குது சிலது. எல்லாத்தையும் வெளியில கொண்டு வாங்கப்பா, எல்லாம் அழிக்கப்படட்டும்பா. எல்லாம் அழிக்கப்பட்டு எல்லாம் வெளியரங்கமாக்கப்பட வேண்டும். எது மறைமுகமா இருக்கக்கூடாது. எல்லாம் பொன்னை போல என்னை புடமிட்டு உள்ள இருக்கிற தூசிகள் எல்லாம் வெளியே வந்து சுத்த பொன்னா அந்த பொன்னான நகரத்துல நீர் என்னை கொண்டு போய் சரி. எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்க? நான் சொல்றது உண்மையா இல்லையா? என் பின்மாற்ற ஆவிகள் எல்லாம் விலகட்டாண்டவரே. திரும்ப எதுவும் என் மண்டைக்குள்ள என்ன பண்ணிடக்கூடாது. அந்த நான் விட்டதை செஞ்சிடக்கூடாது, கக்குனதை தின்றக்கூடாது. அப்ப ரெண்டு ஒரே டேஸ்டா இருக்கு. விட்ட பாவமும் டேஸ்டா இருக்கு. ரெண்டாவது, அது கக்குன உடனே அதுக்கு திரும்ப பசிக்க ஆரம்பிச்ச உடனே கக்குனதை என்ன பண்ணிடுது? தின்றது. சூழ்நிலையை காரணம் காட்டி பாவம் செய்யக்கூடாது. பாவத்துக்குன்னு ஒரு பசி இருக்குது, அந்த பசியை எடுக்க விடக்கூடாது. நீதியின் மேல நீங்க பசி தாகமுடையவர்களாக இருக்க வேண்டும். அதிகமா ஆண்டவரோட இருந்து ஜபத்துல இருந்தீங்கன்னா பைபிள் படிக்கணும்னு பசி இருக்கும், கூட்டத்துக்கு போகணும்னு பசி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா இப்ப நிறைய விசுவாசிகளுக்கு, ஊழியக்காரர்களுக்கு, நான் எனக்கே சில வேளைகள்ல அந்த பசி போயிருது. என்ன பசி? யூடியூப்பை திறந்தா முன்னாடி பிரசங்கமா கேட்போம், இப்போ யூடியூப்ல பிரசங்கம் கேட்க தோண மாட்டேங்குது, பைபிள் படிக்க தோண மாட்டேங்குது. ஊழியத்தில் இருக்கிற நம்மளையே பிசாசு போராடி அந்த ஆவிக்குரிய பசியை எடுத்துட்டு உலக பசியை உள்ள வச்சுட்டான். பிராங்கா நான் சொல்றேன், அது எனக்குள்ள இருக்குதுன்னு சொல்றேன். அதனால எனக்கு ஆண்டவர் விடுதலை தருவாருன்னு தெரியும். அடிமைப்படல, அது போராடுதுன்னு நான் சொல்ல வரேன். இன்னைக்கு ஆவிக்குரிய பசி உங்கள்கிட்ட இருக்குதா? அப்ப என்ன பசிக்குது உங்களுக்கு? செல்ல நம்ம 24 மணி நேரம் நமக்கு நோன்றதுக்கு கொடுத்தா, செல்ல பார்க்கறதுக்கு கொடுத்தா அதுல நமக்கு போர் அடிக்காது. காரணம், அதுல பசி வந்துருச்சு. பைபிளை படிக்கிறதுக்கு நமக்கு பசி. நாய்க்கு கக்குனதுனால பசி. உங்க பசியை பொறுத்து தான் நீங்கள் ஆத்மாவில வளர முடியுமா முடியாதான் நீங்க முடிவு பண்ணிக்க. உலக காரியத்தை பார்க்கறதுக்கு, ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருக்கிறதுக்கு, விளையாடுறதுக்கு, டூர் சுத்துறதுக்கு, ஊருக்கு போறதுக்கு, அங்க வர்றதுக்கு, இங்க வர்றதுக்குலாம் எனக்கு ஆசையா இருக்குது பிரதர். பைபிள் படிக்க என்னமோ எனக்கு விருப்பம் இல்லைன்னா, உங்களை ஒண்ணு பசி உண்டாக்கி உங்களை ஒண்ணு நிரப்பிக்கிட்டு இருக்குது. உலகம் உங்களை நிரப்பிக்கிட்டு இருக்குது. ஆண்டவர் மேல பசி இருந்தா ஆண்டவருடைய காரியம் உங்களை நிரப்பும். பசியை வைத்தே அறிந்து கொள்ளலாம் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை. ஜெபம் பண்ணணும் தோணுது பிரதர், கூட்டத்துக்கு போகணும் தோணுது பிரதர். நைட்லாம் ஜெபம் பண்ணாலும் காலையில ஜெபம் பண்ணாம இருக்க முடியல பிரதர். இந்த பசி இருந்தா நீங்க ஆவியில வளர்ந்து கொண்டே இருப்பீர்கள். இந்த 3 நிலை பாவங்களை கர்த்தர் உங்களை விட்டு அழிப்பாராக, என்னை விட்டு அழிப்பாராக.
பேழையிலிருந்து இறங்கி புதிய ஜீவனா 8 பேர் வெளியில வந்து இந்த பூமியை நிரப்பினது போல பரலோகத்துல அந்த அரராத் மலையில உன்னத சீயோனிலே நம்முடைய பேழை இறங்கும் ஒரு நாள். அன்னைக்கு எல்லா கிரியைகளும் அழிக்கப்பட்டவர்கள் பேழையிலிருந்து புதிய ஜீவனுடையவர்களா வெளியில வருவாங்க. உலகத்தில் உள்ள எல்லாம் செத்துட்டான், 8 பேர் மட்டும் காப்பாற்றப்பட்டு வெளியே வந்தது போல உலகத்துல வாழும் பொழுதே எல்லா பாவங்களை அழிக்கிறவர்கள் தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள இறங்கி உள்ளே பிரவேசிக்க முடியும் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அது மாத்திரமல்ல, பரிசுத்தமாக இருந்தால் உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், வருமானங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய அஸ்திபாரம், பரலோகத்தின் அஸ்திபாரம் பரிசுத்தம் தான். அவருடைய அஸ்திபாரம் பரிசுத்தம் தான், பேஸ்மெண்ட். பரிசுத்தத்தில் ஒரு மனுஷன் இருந்தால் எல்லாம் ஆசீர்வாதமாய் இருக்கும். பரிசுத்தம் உங்கள்கிட்ட இருந்தா போதும், தொழில் ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வாதமா மாறும். பரிசுத்தம் உங்களுக்குள்ள இருந்தா போதும், உங்க உடல்ல எந்த வியாதியும் வராம ஆட்டோமேட்டிக்கா ஆண்டோடைய பாதுகாப்பு இருக்கும். பரிசுத்தம் இருந்தா உங்க பிள்ளைகளை நீங்க குறிச்சு கவலைப்பட தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்கா அது நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் அஸ்திவாரம் பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம். கர்த்தர் நமக்கு இந்த பரிசுத்தத்தை தருவாரா? அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்திருப்போம்.